ஆக்சுவலாக ஒரு சீரியல் 800 எபிசோட்ஸ் தாண்டி போகிறதே ரொம்ப பெரிய விஷயம். இப்போதைக்கு சீக்கிரமாகவே முடிச்சிடுறாங்க. 800 எபிசோட்ஸ் வரைக்கும் போகிறப்போ அது இன்டென்ஷனலாக இல்லைனாலும் அந்த கேரக்டராகவே நாங்கள் வாழ ஆரம்பிச்சிடுறோம். அது வேணும்ட்டே பண்ணது கிடையாது, அது தானாகவே எங்களுக்குள்ளே வந்த ஒரு விஷயம். ஸோ அந்த எண்ட் மூமெண்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தே ஆர் மோர் லைக் மை ஃபேமிலி. நிறைய விஷயம் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம், நிறைய மெமரிஸ் இருக்குது எங்களுக்கு. நீங்கள் டிவியில் பார்க்குறது மேபி ஒரு 10% தான், மிச்சம் இருக்க 90% நாங்கள் க்ரியேட் பண்ண மெமரிஸ். ஒவ்வொருத்தருக்கூடிய அவள் இப்போ அங்கே நின்றுட்டு எனக்கு அக்கா இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றப்போ நான் கீழே சொல்லிட்டு இருந்தேன், நான் சொல்லட்டுமா ஷா நான் இருக்கேன் அப்படின்னு. ஆக்சுவலாக நான் ஏன் அந்த லாஸ்ட் டே இவ்வளோ எமோஷன் ஆனேன் அப்படின்னு நான் சொன்னால், நான் ஒரு 4 to 5 ப்ராஜெக்ட்ஸ் வேறு சேனலில் பண்ணியிருக்கேன். எனக்கு ஃபேமிலியாக இந்த அளவுக்கு நான் பாண்ட் எனக்கு கிடைச்சதே இல்லை. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் எனக்கு எல்லாருமே பிரகலைகள் ஆரம்பம். எனக்கு புரியல, ஒரு அடக்கொடுக்கமாவே ட்ரெஸ் பண்ணிட்டு வரமாட்டேன். ஒடுக்கத்தை பற்றி நீ பேசலாமாடி? எனக்கு என்ன ஒடுக்கமா தானடி வந்திருக்கேன் தெரியல எனக்கு. இல்லை எனக்கு புரியல, இப்போ எதுக்கு நீ மூஞ்சே காட்டுற? உனக்கு என்ன மூஞ்சே காட்டலடி, மூஞ்சே அப்படி எனக்கு புரியல லட்சுமி. நீ என்ன பிரச்சனை? ஓ ஆளு பணக்காரனா இருந்தா ஏன் வீட்டுக்காரனை வந்து நீங்க எங்க வீட்டுக்காரங்க அவர் தான் தெரியல, தேடிக்கிட்டு இருக்கோம், இங்க காணவில்லை. சோக காட்சி காட்சி 2 டேக் 1500. ஆச்சரியம் ஆச்சரியம். ஏய் அவங்கடி ஆனதி ஃபேன்ஸ் டி. அழுகை நோ சாப்பாடு. மேக்கப் போயிருமே. அங்க பாருங்க அந்த பொண்ணு புளிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாட்டை கண்டுபிடிக்கலாம் ரொம்ப கஷ்டம். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். வந்தேன்னா பாக்க அலமந்தி ஹபீபு. இது ரைட்டான சாங்கா? ஐ அம் வெரி ஹாப்பி. ஸ்டார்ட் மியூசிக். நான் காட்டிடுறேன். ஓகே ஆடுங்க ஸ்வேதா. பேசக்கூடாது பேசக்கூடாது. இதுனா போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியரா சுத்திரியா? பவழமல்லி பவழமல்லி. ஆடியன்ஸ்ட மட்டும் காட்டுமா பாட்டு எப்படி? இதெல்லாம் வந்து ரமேஷ் அண்ணன் எத்தனை தடவை ஓட்டி ஓட்டி பார்த்திருப்பா தெரியுமா? அப்படியா? ஐ லவ் யூ. கரெக்ட். வாவ். கம் ஆன் மிஸ்டர் ருத்ரன் பிரவீன், சேம் காஸ்டியூம்ல வர இருக்கீங்க. கம் ஆன். எங்களோட டைட்டில் ஸ்பான்சர்ஸ் மஞ்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட், where properties become dream come true. Grand Royal Tours, we make sweet memories. Dr. Sri Varma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். Supported by the Chennai Silks, let the celebrations begin. அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம், தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். ஃபெமினைன் ஹாப்பி டே எவ்ரி டே. பவர்ட் பை டார்லிங். டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. Mabel, South India's most celebrated women's wear brand. Ganesh Ceramics, branded tiles showroom, Pondi Vellur, Ariyalur. Jaychandran, எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. DNC Chits, trust is our tradition since 1965. Chennai's Amrita, Chennai's Amrita நாலே placement, placement நாலே Chennai's Amrita. Associate sponsor, i5 Properties, i5 Housing and Properties. Think high, achieve high. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Snacks partner, Farmlay, wholesome snacking indulgence without guilt. Luxury partner, Update Cars, accelerating the future. Hospitality partner, Somerset Greenways Chennai, Pullman Chennai Anna Salai, Westin Park. Food partner, Kolathur Babu Catering, உயர்தர உணவு சேவையில் ஒரு புதிய உச்சம். Envin Caterers. Beverage partner, British Empire Packaged Drinking Water. Travel partner, Rapido, assured cabs at lowest price. Refreshment partner, Wagh Bakri tea since 1892. Special partner Healthware and Niagara. Photography partner Zero Gravity Group since 2010. Let's welcome our title sponsors, Grand Royal Tours, Mr. Saravanan, founder and director, Mrs. Suganti Saravanan, director, Mr. Gautam Saravanan, director, on stage please. ஸோ இவர்களோட இணைகிறார் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஆல் டைம் ஃபேவரட்டான டைரக்டர் ஜெரி சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். Galata Digital Stars 2026
4th edition Best Television Show of the Year Fiction, and the award goes to Mahanadi. எஸ், நல்ல ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுக்கலாம். சின்ன திரையில் மட்டும் இல்லை, சமூக வலைத்தளங்களிலும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வைரலான கண்டென்ட் கொடுக்குறதா இருந்தால் அது மகாநதியாக தான் இருக்க முடியும். ஒவ்வொரு எபிசோடும் அடுத்த ஒரு எபிசோடு எப்படா பார்க்கலாம் அப்படின்னு ரசிகர்களை ஏங்க வைக்கிற ஒரு டீம்னா அது மகாநதியாக தான் இருக்க முடியும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரமும் நம்ம வீட்டில் இருந்து நம்ம கூட பயணிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக வாழக்கூடிய அத்தனை டேலண்ட்ஸும் இங்கே இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் மகாநதி டீம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம கூட ஆங்கராக இருந்த நம்மளோட சாத்திகாவும் வந்து மகாநதி டீமில் ஒருத்தர்ன்றதை நம்ம பெருமையோடு அந்த இடத்துல கைத்தட்டலோட அவங்களுக்கு பாராட்டு கொடுத்துடலாம். எபிசோட் மகாநதி இல்லையா சார்? 800 எபிசோடுன்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஒரு சீரியலால் ஒரு குடும்பத்தை அப்படியே கட்டி போட்டு உட்கார வைக்க முடியும். எந்த வேலை பார்த்துருந்தாலும் அது அந்த பக்கம் ஓடி இருந்தாலும் கிச்சனில் சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு அண்ணன்லாம் பார்த்து அன்றைக்கி டைலரிங் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு சைடு தச்சுக்கிட்டே அந்த சவுண்டில் அதை கேட்காம இருக்க முடியல அவரால். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு எபிசோடை க்ரியேட் பண்ணுறது எவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க் தெரியும். அதில் 800 எபிசோடை கடந்து நீங்கள் வந்திருக்கீங்கன்னா பெரிய விஷயம். இந்த விருதை பற்றி ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தைகள். என்னோடய அப்பா அம்மா ஃபேமிலிக்கு ஃபஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் இங்கே நிற்கிறதுக்கு முக்கிய காரணமான என்னோடய ஒய்ஃபுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த அவார்டுக்கான யாருக்காவது நான் கிரெடிட் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மகாநதி சீரியலோட டைரக்டர் மிஸ்டர் பிரவீன் பேனட் தான் போனோம். ஏன்னா நான் பண்ணது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நிறையா ஃபீட்பேக்ஸ் வரும். அதில் எதுவுமே என்னது இல்லை. நான் எங்கேயாவது சொதப்பிருந்தேன்னா அது நான் பண்ணது. நான் ஏதாவது பெஸ்ட்டாக பண்ணியிருந்தேன்னா அது கண்டிப்பாக பிரவீன் சார் சொன்ன இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி கொடுத்த விஷயந்தான். மகாநதி வந்து இந்த அளவுக்கு 800 எபிசோட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஃபேமிலியை கட்டி போட்டிருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் காரணம் அவர் தான். வெரி நைஸ், வெரி நைஸ், சூப்பர் சார். நீங்கள் அன்றைக்கி ஃபைனல் டே ரொம்ப பயங்கரமாக அழுதிங்க இல்லையா? ஆமாம். என்ன ஆச்சு? ஆக்சுவலாக ஒரு சீரியல் 800 எபிசோட்ஸ் தாண்டி போகிறதே ரொம்ப பெரிய விஷயம். இப்போதைக்கு சீக்கிரமாகவே முடிச்சிடுறாங்க. 800 எபிசோட்ஸ் வரைக்கும் போகிறப்போ அது இன்டென்ஷனலாக இல்லைனாலும் அந்த கேரக்டராகவே நாங்கள் வாழ ஆரம்பிச்சிடுறோம். அது வேணும்ட்டே பண்ணது கிடையாது, அது தானாகவே எங்களுக்குள்ளே வந்த ஒரு விஷயம். அண்ட் எவ்ரி மந்த் அந்த 1 to 15 நாங்கள் 3.5 இயர்ஸாக மீட் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாருமே ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகிடுச்சா. திடீர்னு அடுத்த மாதத்துலேருந்து நம்மளுக்கு ஷூட் இல்லை. ஆக்சுவலாக சீரியல் முடியுதுன்றதை தாண்டி திருப்பி இவங்க எல்லாருமே நம்ம பார்க்க முடியாது அப்படின்றது தான் ரொம்ப ஹெவியாகிடுச்சு. அண்ட் அன்னைக்கு ஷூட் முடியுது, அன்னையோட க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. ஸோ காலைல போனதுக்கப்புறம் சொன்னோன்னே 3.5 இயர்ஸும் அட் அ டைம் மண்டேல ரிவர்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அது என்னால் ஒழுங்காக ப்ராசஸ் பண்ண முடியல. எங்களுக்கு இப்போ வரைக்குமே வி கான்ட் அக்செப்ட் தட் இட் இஸ் ஓவர், இதுக்கப்புறம் இல்லை அப்படின்றது எனக்கு சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த எண்ட் மூமெண்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தே ஆர் மோர் லைக் மை ஃபேமிலி. நிறைய விஷயம் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம், நிறைய மெமரிஸ் இருக்குது எங்களுக்கு. நீங்கள் டிவியில் பார்க்குறது மேபி ஒரு 10% தான், மிச்சம் இருக்க 90% நாங்கள் க்ரியேட் பண்ண மெமரிஸ். ஒவ்வொருத்தர் கூடயும் அவள் இப்போ அங்கே நின்றுட்டு எனக்கு அக்கா இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றப்போ நான் கீழே சொல்லிட்டு இருந்தேன், நான் சொல்லட்டுமா ஷா நான் இருக்கேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு இப்போது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. யா, புரியுது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். தாரணி கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஏன்னா இந்த ஃபைனல் டேன்னும் போதே நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக நீங்கள் இது இப்போ நீங்கள் கடந்து வந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு டே வந்து இவ்வளோ நாள் டெய்லி காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு அந்த ரொட்டீனாக ஒன்று கிளம்புவோம் பார்த்தீங்களா ஷூட்டிங்க்குன்னு. மேக்கப் பேக் எடுத்து வச்சாச்சா, வெட்லாத் எடுத்து வச்சாச்சா, அது எங்கே ஃபேனுங்க, இது எங்கே, அது எங்கன்னு அந்த காலையில் ஒரு ப்ரெஷர். இது இனிமேல் இந்த டேவோட இது கிடையாதா அப்படின்னும் போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த டே எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலாக உண்மையே சொல்லணும்னா எனக்கு நேற்று நைட்டு வரையும் நமக்கு இன்றைக்கி இந்த ஷூட் இந்த கலாட்டாவில் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் மறுபடியும் அந்த லாஸ்ட் டேக்கு போயிட்டோம். அதே எமோஷனுக்குள்ளே போயிட்டோம். நைட் 2 o'clock வரையும் என் கண்ணில் தண்ணி வந்துட்டு தான் இருந்துச்சு. நான் அது கால் பண்ணி ஓவரால் கால் பண்ணிடலான்னு நினச்சேன், என்னோட சேர்த்து எல்லாரையும் அழுக வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் இதாக இருந்தேன். ஆக்சுவலாக நான் ஏன் அந்த லாஸ்ட் டே இவ்வளோ எமோஷன் ஆனேன் அப்படின்னு நான் சொன்னால், நான் ஒரு 4 to 5 ப்ராஜெக்ட்ஸ் வேறு சேனலில் பண்ணியிருக்கேன்.
எனக்கு ஃபேமிலியாக இந்த அளவுக்கு நான் பாண்ட் எனக்கு கிடைச்சதே இல்லை. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் எனக்கு எல்லாருமே, குட்டி பாப்பா கடைசி 2 பேர் வந்தாங்க, எல்லார் கூடயும் செம்ம பாண்டு. ஒரு ஜாலியான செட்டுன்னு ஒரு சீரியல்ல அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக மகாநதியா மட்டும்தான் இருக்கும். நீங்கள் வெளியே போய் கேட்டு பாருங்களேன், எந்த செட்டுக்குள்ளேயும் இவ்வளோ ஒரு கோஆப்ரேஷன், இவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். எங்களுக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கும். ஆனால் அடுத்த நிமிஷம் நாங்கள் சீனில் நடிச்சிட்டு வந்து ஃபேஸ் பார்க்கும்போது, ஆஃப் ஸ்க்ரீனில் நாங்கள் பார்க்கும்போது சிரிச்சிருவோம். அதுக்கு மேலே எங்களுக்கு வந்து ஒரு வெஞ்சன்ஸோ நாங்கள் எதுவுமே வச்சுக்க மாட்டோம். ரொம்ப ஜாலியான செட்டு. அப்படின்ற செட்டை ரொம்ப சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. அது எனக்கு வந்து ரொம்ப கனெக்டிவாக இருந்துச்சு இந்த ப்ராஜெக்ட். எனக்கு சிஸ்டர்ஸ் அப்படின்றது, ஊரில் அப்பா அம்மா அப்படிலாம் காட்டும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அண்டு தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. எங்களுக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணி இன்னும் மகாநதி 2 வராதா அப்படின்னு சொல்லி எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்காகவும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ விஜய் டிவி, பிரவீன் சார் அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்யூ பண்ணுறேன். போதும் லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க எல்லாரையும் செக்யூரிட்டி தவிர எல்லாத்துக்கும் சொல்லிட்டீங்க. எல்லாருக்குமே சொல்லுவோம். நடுவில் சொன்னீங்க பேசும்போதே லைட்டா கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படின்னீங்க. அது என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நாங்க தெரிஞ்சுக்கலாமா? அது இந்த நாங்கள் 2 பேர் தான். அது என்ன சண்டை? சண்டே இல்லை, ஆனால் மூஞ்சி எப்படி தான் இருக்கும் 2 பேருக்கும். இந்தா 2 பேருக்கும் ஜூம் பண்ணி பாருங்களேன், பக்கா வில்லிஸ்மா இருப்போம். அது எப்படி இருக்கும் அந்த கான்வர்சேஷன்? ஆக்சுவலாக அந்த 2 சிஸ்டர்ஸ் கூப்பிட்டு நீங்கள் வளகாப்பெலாம் பண்ணீங்களே, நாங்கள் 2 பேர் பார்த்துட்டு சொல்லிட்டு இருந்தோம், உண்மையாகவே நம்ம 2 பேர் சிஸ்டர்ஸ் வந்தால் இவ்வளோ பாசமாவாடி பேசியிருப்போம். அப்படி பேசிட்டு இருந்தோம். அதை இப்போ நாங்கள் லைவாக பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். அந்த ஒரே ஒரு மைக்கை வந்து லட்சுமி கிட்ட கொடுங்க. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்ககிட்ட கரெக்டாக பண்ணி காட்டுங்க. நீங்கள் ஆக்ஷன் சொல்லாமலே வந்துருமே. வந்துட்டேமா? கேமரா ரோலிங் ஆக்ஷன். எனக்கு புரியல, ஒரு அடக்கொடுக்கமாவே ட்ரெஸ் பண்ணிட்டு வர மாட்டியா? அடக்க ஒடுக்கத்தை பத்தி நீ பேசலாமாடி? ஏய் எனக்கு என்னடி, நான் அடக்கொடுக்கமா தானடி வந்திருக்கேன். தெரியல எனக்கு. இல்ல எனக்கு புரியல. இப்போ எதுக்கு நீ மூஞ்சியை காட்டுற? உனக்கு என்ன என்ன நான் பிரச்சனை? மூஞ்சி காட்டலடி, என் மூஞ்சி அப்படி எனக்கு புரியல லட்சுமி, நீ என்ன பிரச்சனை? அது என்ன லட்சுமி? இதெல்லாம் ரொம்ப வரல. Dress பத்தி ஏன் பேசுறீங்க நீங்க? இங்க பாரு, ஆடை Dress சுதந்திரம் பத்தி என்ன நீங்க எப்படி தெரியுமா? ஓ ஆளே பணக்காரனா இருந்தா ஏன் வீட்டுக்காரனை வந்து நீங்க எங்க உங்க வீட்டுக்காரர் எங்க? அவர்தான் தெரியல, தேடிக்கிட்டு இருக்கோம். இங்க பாரு, காணவில்லை. இங்க பாரு, நீ என்ன மாதிரி வந்து பேடான ஒரு பர்சனாலிட்டியா இருந்தா உன் வீட்டுக்காரரே விட்டுட்டு போயிட்டாரு. என்ன பண்றது, எல்லாம் உன்னோட அக்காவா இருக்கிறதுனாலே விட்டுட்டு போயிட்டாரு. வேற ஒண்ணும் பண்ண முடியாது. லட்சுமியை தொடல, தமிழ்நாட்டே தோற்றிருக்கீங்க. தமிழ்நாடே கொந்தளிக்கும். இல்ல சகோதரிகளின் பாச கதையாமா. அதனாலதான் நடுவுல அந்த டேக்ல என்ன தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மகாநதின்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இங்க என்ன நடந்ததுன்னு பாத்தீங்க, கேட்டா என்ன வில்லிங்கறாங்க. இதெல்லாம் என்னத்த சொல்றதோ. பட் இருந்தாலும் எங்களுக்கு வந்து இந்த சீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிரிக்கிறது, நீங்க பாக்குறது, நீங்க அழுவுறது, அது அப்படி எக்ஸாஜரேட் பண்ணி உள்ள வந்துட்டானா ரமேஷ், எப்போ வந்துட்டான் ரமேஷ் உள்ள வந்துட்டான், அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நாங்கள் லைவாக பார்க்கணும். அந்த 5 கேர்ள்ஸ் இல்லையா ஷாதிகா, நான் மறந்துட்டேன், வெரி சாரி. கேர்ள்ஸ்ன்ற லிஸ்ட்டில் உன்னை வைக்கலடா, வெரி சாரிடா. ஓகே, அதை வந்து நாங்கள் உங்ககிட்ட சில எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் மியூசிக் போடுவோம். நீங்கள் ஜஸ்ட் அப்படியே நான் சொல்ல அந்த ரசத்தை கொஞ்சம் லைட்டாக புரிஞ்சு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சோக காட்சி 2 டேக் 1500. சோக காட்சி நம்ம சிரிக்கிறியம்மா? ஏன் மூஞ்ச 4 பேரும் சீரியல் பார்க்குற மாதிரி வச்சுட்டு இருக்கீங்க? என்னாச்சு? எங்க சீரியல் தான் பார்த்துட்டு இருந்தோம். என்னமாச்சு? எங்க சீரியல் பார்க்குறோம், அதான் சோகமாயிட்டோம். எங்க சீரியல் முடிஞ்சிருச்சு. அப்ப ஹாப்பி. சோகோ 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 சோகோ. ஏய் பிஜிஎம் கேட்ட மாதிரி நடிங்கடி. முடிச்சிட்டாங்களே. ஆச்சரியம். ஏய் அவங்கடி மகாநதி ஃபேன்ஸ் டி. இந்த விஜய் டோன்ல எல்லாம் பேசுறாரே அவர்தானே? ஆமா. ஏய் வயசுல பேசுறாரே அந்த விஜய் வாய்ஸ் பேசுறாரு. ஏய் இங்க பாரு, அந்த விஜய் டி. நம்ம ஹீரோஸ். ஓகே இங்க பாருங்க, இவ்வளவு நேரம் பேசின உங்களுக்கு சாப்பாடு இல்லைன்ட்டோம். அழுகை, நோ சாப்பாடு. மேக்கப் போயிருமே. அங்க பாருங்க, அந்த பொண்ணு புளிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரே நிமிஷம். இதெல்லாம் எல்லா ரியாக்ஷனும் ஒரே மாதிரி கொடுக்குறீ. யார் மணி? ஏதோ கீழே போட்ட மாதிரியே பார்த்துட்டு இருக்கே. ஏதோ தெரியும். ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த மாதிரி ஒரு விருது விழா அப்படின்னாலே இந்த மாதிரி கேள்விகளை தாண்டி ஒரு சர்ப்ரைசஸான நிறைய கேம்ஸ்லாம் இருக்கும். இது வந்து பாரம்பரியமாக உங்களுக்கு தெரியும், மரபு. அதனால் ஒரு சில கேம்ஸ் மட்டும் நம்ம விளையாட போகிறோம். கமான் கேர்ள்ஸ், ரெடி ஆட ஆரம்பிங்க. வந்தேன்டா பால்காரன். நோ லிப் மூமெண்ட் கொடுக்க கூடாது.
இந்த பாட்டை இது கண்டுபிடிக்கலனா ரொம்ப கஷ்டம். எஸ்ஐ சார் ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார் வந்தேன்டா பாருங்க. SI சார். வந்தேன்னா பாக்க இல்லையா அதான்டா இதான்டா அருணாச்சலம் நான் தான்டா. தளபதி படமா? தளபதி என்ன பாட்டு? ஹபீபி புட்ட பொம்மா அலமந்தி ஹபீபோ. இது ரைட்டான சாங்கா? இப்போ பாய்ஸ் வந்து ஸ்டெப் போடுவாங்க, அத பார்த்துட்டு கேர்ள்ஸ் கண்டுபிடிப்பாங்க. I am very happy. Start music. ட்ரெயின் போகுது. நம்ம பாட்டு ஐயோ ஐயோ கண்டுபிடிச்சா எனக்கு புரியுது. அவரு அத பாருங்க. சாத்திகா மை டியர் சாத்திகா. இருங்க நான் காட்டிடுறேன். ஓகே ரெடி ஆடலாம். ஐயோ ஐயோ என்ன பட்டது? ஆடுங்க ஸ்வேதா. பேசக்கூடாது. இதுனா போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா? பவழமல்லி Come on boys ஆடுங்க. ஆடுங்க டாடி. ஆடியன்ஸ்ட மட்டும் காட்டுமா? பாட்டு எப்படி? இது வந்து எப்படிப்பட்ட சாங் தெரியுமா? எப்பேர்ப்பட்ட தமிழ்நாடு பாடல் தெரியுமா? இப்படி திருப்பி போட்ட சாங். அவங்க கிட்ட காட்டு. ஓகேவா பாய்ஸ்? ரெடி? இதெல்லாம் வந்து ரமேஷ் அண்ணன் எத்தனை தடவை ஓட்டி பார்த்திருப்பா தெரியுமா? அப்படியா? ஐ லவ் யூ ண்ணே. கரெக்ட் ரெடி? பாட்டே வரலையே. இது எது? அது கரெக்டா சொல்லி பாடி காட்டுங்க. மலை வாவ் வாட் அ பார்க்க கூடாது. ஆடியன்ஸ்க்கு காமிச்சிருங்க நீங்க. பியூட்டிஃபுல் சாங். கேர்ள்ஸ் பார்க்காதீங்க. வாவ் அந்த போஸே வேற லெவல்ல இருக்கு. வாவ் டாடி எங்க ரமேஷ் என்ன பண்ணுவாரு? பண்ணுங்க ஓகே டாடி இது என்ன சாங்? கம் சிரிச்சு சிதாவன இது வந்து தமிழ்நாட்டுக்கே ரொம்ப பிடிச்ச ஒரு டான்ஸு. அதனால் பார்த்து அந்த பக்கம் காட்டுங்க. மேலே ஆமாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. வாவ் கம் ஆன் மிஸ்டர் ருத்ரன் பிரவீன். சேம் காஸ்டியூம்ல வர இருக்கீங்க. கம் ஆன். அதுக்கப்புறம் இல்லை ப்ரோ வாங்க ப்ரோ ஃப்ரண்ட்ல வாங்க ப்ரோ. இன்னும் 2 ஸ்டெப் போடுங்க ப்ரோ. இல்லை ஒரு நிமிஷம் அவரை பாருங்க. ஆடு. எந்த பாட்டு போட்டாலும் நாங்க ஆடிட்டே இருப்போம். வைப் பண்ணிட்டே இருங்க. இப்படியே பண்ணிட்டே இருங்க. அதுதான் எங்களுக்கு வேணும். கை வரக்கூடாது. கை வந்துச்சுன்னா அவுட்டு. சாப்பிடுங்க. எங்களோட டைட்டில் ஸ்பான்சர்ஸ் மஞ்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட், where properties become dream come true. Grand Royal Tours, we make sweet memories. Dr. Sri Varma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். Supported by the Chennai Silks, let the celebrations begin. Anuj Styles, ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். ஃபெமினைன் ஹாப்பி டே எவ்ரி டே. பவர்ட் பை டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. மேபிள், சவுத் இந்தியாஸ் மோஸ்ட் செலிப்ரேட்டட் உமன்ஸ் வேர் பிராண்ட். கணேஷ் செராமிக்ஸ், பிராண்டட் டைல்ஸ் ஷோரூம், பாண்டி வெல்லூர் அரியலூர். ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்குது, நல்லாவே இருக்குது. டிஎன்சி சிட்ஸ்,
Trust is our tradition since 1965. Chennai's Amrita. Chennai's Amrita Nale placement. Placement Nale Chennai's Amrita. Associate sponsor i5 Properties. i5 Housing and Properties. Think high, achieve high. தேடுறத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Snacks partner Farmlay, wholesome snacking indulgence without guilt. Luxury partner Update Cars, accelerating the future. Hospitality partner Somerset Greenways Chennai, Pullman Chennai Anna Salai, Westin Park. Food partner Kolattur Babu Catering, உயர்தர உணவு சேவையில் ஒரு புதிய உச்சம். Envin Caterers. Beverage partner British Empire Packaged Drinking Water. Travel partner Rapido, assured cabs at lowest price. Refreshment partner Wagh Bakri tea since 1892. Special partner Healthware and Niagara. Photography partner Zero Gravity Group since 2010.